இதில் வந்து ஒரு 1/4 கப்பு போல் நம்ம ரவையை வந்து வறுத்து தனியாக அதையும் வச்சுருக்கோம். வந்து வேக வச்ச கோதுமை ரவை அதையும் வந்து தனியாக எடுத்து வச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுறேன். கடுகு போட்டதும் ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுறேன். கடுகு போட்டதும் காஞ்ச மிளகாய் போட்ட பிறகு உளுத்தம் பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூனும் கடலைப்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூனும் அதையும் போட்டுறேன். அதையும் போட்டு நல்லா சவுக்க வறுக்கணும். அதுக்கு பிறகு கருவேப்பிலை போட்டுறேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சி, இஞ்சி போட்ட பிறகு 2 பச்சை மிளகாய், அது பிறகு ஒரு வெங்காயம் போடும். இதில் 1 கிளாஸ் போல் தண்ணி ஊற்றிடுங்க. இப்போ இதில் வந்து ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் போடுறேன். இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்த்து உப்பையும் போடுறோம். எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அவ்வளோ டேஸ்ட்டு பார்த்து நீங்கள் வந்து உப்பு போட்டுக்குங்க. இப்போ நல்லா கொதிச்சு வருது. இனிமேல் ரவையை போட்டு நம்ம கிண்டுவோம். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் போடுறேன் நான். வறுத்த ரவையை வந்து முதல்ல நம்ம கிண்டிடணும். ரவையை போடும்போது வீடியோ ஆன் பண்ணலை, சாரி. அதனால் வந்து நீங்கள் வறுத்த ரவையை வந்து முதல்ல கிண்டிடணும். நம்ம இப்போ நம்ம வேக வச்ச இந்த சம்பா ரவை இருக்குல்ல, கோதுமை ரவை, அதை வந்து இப்போ இதில் போடணும். இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விட்டு கோதுமை ரவையும் நார்மல் நம்ம அரிசி ரவையும் எல்லாம் சேர்ந்து ஒன்றா இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சட்னி இல்லாட்டி சாம்பார் இது மாதிரி வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லூஸாகவே கிண்டணும். உதிரியாக கிண்டனா ஒரு மாதிரி டைட்டாக இருக்கும். சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கும். சுகர் போட்டும் சாப்பிடலாம். இது எல்லாமே சேர்ந்து கொத்தமல்லிலாம் நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லிலாம் போட்டுக்கனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். நீங்கள் இந்த வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஒரே ரவையாக நம்ம போட்டு செய்யும்போது நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கோதுமை ரவையும் நார்மல் ரவையும் கலந்து போட்டதுனால பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இதை நீங்கள் சட்னியோடு சாம்பாரோடு கூட தொட்டு சாப்பிட்டா ரொம்ப இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.